இந்த செவ்வாய்க்கிழமை இந்த மாலை 6:30 மணி அளவிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 979வது தேவனுடைய சத்தியம் ரொம்ப வினோதமானது, ஒரு பயனுள்ள ஒரு சத்தியம். ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் தீமையான காரியங்களுக்கு போயிட்டு அவனுடைய வாழ்க்கை நிலை அழியப்படாமல் இருக்கணும்னா இதை முக்கியமாக கடைபிடிக்கணும். தீமைக்கு உடன்படாதே என்ற ஒரு சத்தியத்தில் இயேசு கிறிஸ்து தருகிற ஒரு வார்த்தை. நிறைய காரியங்கள் உடன்படுவோம். நல்லது செய்யறதுக்கு 4 பேர் கூட நம்ம சேரலாம். ஒரு மனிதனுக்கு நன்மை செய்யணும்னு சொன்னா போய் சேரலாம். ஒரு இடத்துல நல்ல ஒரு சந்தோஷமா ஒரு ஐக்கியமா இருக்கிறதுல சேரலாம். ஆனால் ஒரு தீமைகளுக்கு யார் கூட நீ எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது, சேரவே கூடாது. அப்படி சேர்ந்துட்டோன்னா அது நம்ம லைஃபே கேலி பண்ணிடும். அவ்வளவுதான். ஒரு ஸ்பிரிச்சுவல்ல இருந்து, ஒரு பைபிள்ல இருந்து ஒரு உண்மை சம்பவம். 12 சீடர்களுள் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து இவரா போறாரு. பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் கிட்ட நான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்கிறாரு. அவங்க கிடைச்ச சமயத்துல தான் பிசாசு, ஒரு மனிதன் ஒரு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற எதுக்கும் பிசாசு வரமாட்டான். அவன் ரொம்ப தந்திரமானவன். அவன் காரியத்தை சாதிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நம்மளை மாட்டி விட்டு போயிடுவான். ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யும்படியாக அவன் ஏவி விட்டானா, அவன் வேலை முடிஞ்சிச்சா, பாவத்துல விழுந்துட்டாங்களா, அவள் தான் அவங்களை விட்டு போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் பாவ சந்ததியிலிருந்து பிறக்கக்கூடிய மனிதர்கள் நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். மற்ற எல்லாருமே பாவத்திற்கு உடன்பட்டவர்கள் தான். அப்படி இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த சாத்தான் வஞ்சகத்தோடு ஒவ்வொருத்தரையும் ஒரு வேலையில நம்மளை ஈடுபடுத்திட்டு பிரச்சனையில மாட்டி விட்டு அவன் பாட்டுன்னு போயிடுவான். நம்ம தான் அகப்பட்டு யூதாஸ் காரியத்தில் இருக்கிறார்ல, 12 சீஷர்களுள் ரொம்ப முக்கியமானவராக இருந்தாரு. ஒரு பொருளாளராக இருந்தாரு. ஒரு சபைகளில ஒரு நடத்தக்கூடிய அனைத்து காரியங்களும் இருந்தார். இவர் பாருங்க, இந்த பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் ஒரு கூட்டு வச்சுக்கினார். பார்த்தீங்களா, அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு. மிகப்பெரிய தவறு. அந்த தவறுகளை செய்ய வைத்தார்கள். யூதாஸ் காரியத்து இப்ப மாட்டிக்கினாரு. ஆனா இயேசு கிறிஸ்து மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு ரொம்ப வேதனை அடைகிறாரு. எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது 4 பேர் கூட சேர்ந்து செஞ்சிருவோம். ஆனா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்மளை கொண்டு போய் விட்டுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு அதை நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா. இப்ப இந்த யூதாஸ் காரியத்து மனம் உண்மையே ரொம்ப நல்லவருங்க. யூதாஸ் காரியத்து ஒரு தவறு செஞ்ச பிறகு ஒரு மனிதன் மனம் மாற்றம் அடைகிறான் பாருங்க, வேதனை பாடுறான் பாருங்க, அப்போ நல்ல மனது வந்துடுச்சுன்னு அர்த்தம். யூதாஸ் காரியத்து மன வேதனைப்பட்டு அதே வெள்ளிக்காசு அதே பிரதான ஆசிரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் திருப்பி கொடுக்கிறாரு. அவங்க சொன்ன பதில் நான் தெரியுமா, நீ பணம் வாங்கின உன்னுடைய ஆண்டவரை காட்டி கொடுத்துட்ட, அது உன்னுடைய பாடு. பாத்தீங்களா, அந்த பிரச்சனைல இருந்து மீள முடியல. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். யூதாஸ் காரியத்தை போய் நான்று கொண்டு செத்துட்டாரு. அப்போ அவரு வாங்கின அந்த பணம் அந்த தேவாலயத்திலே வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டாரு. அப்போ இந்த மூப்பர்கள் பிரதான ஆசாரியர்கள் அந்த பணத்தை எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மனிதன் அந்த பணத்தை வாங்கி செத்துட்டான். அது ரத்த நிலம் என்று ஒரு பேரே வந்துச்சு. இன்னைய நாள் வரைக்கும் அதனுடைய பேர் ரத்த நிலமா. ஏன்னா கர்த்தருடைய ஜனங்கள் அல்லாத புறஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்களே, அவங்கள புதைக்கிறதுக்காக ஒரு இடத்தை வாங்கினாங்க அந்த காசு வச்சு. ஆகவே இந்த பைபிளினுடைய சத்தியம் இருக்குது பாருங்க. யூதாஸ் காரியத்து தீமைகளுக்கு உடன்பட்டான். அவனுடைய பரலோக வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடுச்சு. பூமியிலே அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறிட்டான். மனம் திருந்தியும் அவனுடைய மனசாட்சி ஒத்து கொடுக்காம நான்று கொண்டு செத்துறான். இன்றைக்கு நாம எல்லாம் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் இருக்கிற வரையிலும் எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையில் வேணாலும் மனம் மாறலாம். இப்ப 2 கள்ளர்கள் சாகக்கூடிய நிலையில இருக்கிறாங்க சிலுவையில. ஏசப்பாவை ஒரு மனிதன் விசுவாசித்தான். உயிர் போகுது சிலுவையில. அப்ப அந்த மனிதன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். நான் பாவியான மனுஷன் ஒத்துக்கொண்டான். இயேசு கிறிஸ்து அந்த சனமே சொன்னாரு, நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பான். பாவ விமோசனம் அளிக்கிறாரு. அப்ப இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியங்களில் பாவங்களில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் இருக்கையில் நம்ம யூதாஸ் காரியத்தை போல எந்த விதமான மனவேதனை அடைய தேவையில்லை. கர்த்தர் அதான் வசனம் சொல்லுகிறதுல, பாவங்களை அறிக்கையிட்டால் நமக்கு விமோசனம் உண்டு, பாவங்களை மறைத்தால் நம்ம வாழ்வே அடைய முடியாது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் வரப்போகிற ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களே, ஒருபோதும் எந்த தீமையான காரியங்களுக்கும் பாவமான காரியங்களுக்கும் ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய காரியங்களுக்கும் உடன்படாதீர்கள்.
இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அடிச்சுவடுகளை பின்பற்ற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க துடிக்கிறார். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம். அவரே நம்மை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்தில் வேறொரு தெய்வ செய்திகளோடு நான் உங்கள் சர்வெண்ட் ஆஃப் காட் சதீஷ்குமார்.